ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கோபி. நம்ம கதையை எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம்? மகிழினி மணிமேகலைக்கு கட்டின தாலியை கலட்ட வந்தப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் ஆச்சு. அப்போது போலீஸ் கரெக்டாக அங்கே வந்து நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், போலீஸ் எப்படி கரெக்டாக அங்கே வந்தாங்க, அதுவும் அந்த டயத்துக்கு? சரி, அதுக்கப்புறம் போலீஸும் ஊர் தலைவரும் சேர்ந்து அப்படி என்ன தான் முடிவு பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்கும் போது நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டு போலீஸ் உள்ளே வந்தாங்க. போலீஸை பார்த்ததுமே அங்கே இருந்தவங்களாம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போது சூர்யா மகி கிட்ட போயிட்டு, எப்படி கரெக்ட் டைமுக்கு போலீஸ் வந்தாங்க? இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குதா என்ன? சினிமாவில் கூட இவ்வளோ சீக்கிரமாக போலீஸ் வந்தது இல்லையே. கரெக்ட் டைமுக்கு, அதுவும் பஞ்சுவலாக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னான். அப்போது மகி, அவங்க பஞ்சுவலாலாம் வரல. இந்த ஊர்க்காரங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. அதான் நைட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் மூலமாக இந்த ஊர் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். மார்னிங் 9 மணிக்குள்ளே நாங்கள் 3 பேருமே இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலன்னா இந்த ஊர்க்காரங்க தான் எங்களை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ் தான் வந்து எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் போலீஸ் கரெக்ட் டைமுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா மகி. அப்போது சூர்யா, யாருடா நீ, கோத்தும் விடுற காப்பாற்றவும் செய்கிற அப்படின்னா. அப்போது மகி, மச்சான் டவுட்டே வேண்டாம், நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னா. சூர்யாவும், அதுதானே என் டவுட்டே, என் கூட இருந்துட்டு எப்படிடா இவ்வளோ அறிவாளியாக இருக்க அப்படின்னா. மகியும், அதெல்லாம் தொழில் ரகசியம் ஆயாச்சாமி அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஊர் தலைவர் போலீஸ்கிட்ட போயிட்டு, சார், இது எங்கள் ஊர் பிரச்சனை, இதை நாங்களே பார்த்துக்குறோமே, நீங்கள் இதில் தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போது போலீஸும், ஐயா, பிரச்சனை உங்கள் ஊர் உங்கள் பஞ்சாயத்துக்குள்ளே மட்டும் இருந்திருந்தா நாங்கள் தலையிட்டிருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த பிரச்சனை எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்கு, அதனால தான் நாங்கள் இப்போது இங்கே வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ ஊர் தலைவர், எங்கள் ஊர்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி, யாரா அது இங்கேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்டார். போலீஸும், இங்கே மகிழினா யார், அவங்க தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மகியும், நான் தான் சார் மகிழினி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு சொன்னான். போலீஸும் மகி கிட்ட, சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது மகி போலீஸ்கிட்ட, சார், இதோ இங்கே நிற்கிறாளே மணிமேகலை, இவளும் நானும் லவ் பண்ணுறோம். இந்த பொண்ணுக்கு இப்போது அவங்க வீட்டில் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. அதனால நான் அந்த பொண்ணை இந்த ஊரை விட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருந்தேன். அப்போ இவங்க எல்லாருமே எங்களை பிடிச்சி வச்சிட்டாங்க. பஞ்சாயத்தில் வச்சு இப்போது அந்த பொண்ணுக்கு கட்டாயம் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. அதை தடுக்க போனால் எங்களை பிடிச்சி அடிக்க வராங்க. இப்போது பஞ்சாயத்தில் வச்சு ஆல்ரெடி அவளுக்கு நிச்சயம் பண்ண பையனை தாலி கட்ட வைக்க பார்க்குறாங்க. அதை தடுக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியாமல் அந்த தாலியை நானே வாங்கி அந்த பொண்ணு கழுத்தில் கட்டிட்டேன். இப்போது அந்த தாலியை கழட்டுறதுக்கு வராங்க அப்படின்னு சொன்னான். அப்போ ஊர் தலைவர், நீ பண்ணதுக்கு வேற என்ன பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க, பின்ன பொண்ணும் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் எந்த ஊரில் நடக்கும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி நிச்சயம் பண்ண பையனோட கல்யாணம் நடக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். போலீஸும், ஐயா, நீங்கள் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா என்ன? பொண்ணும் கல்யாணம் பண்ணுறது, பையனும் கல்யாணம் பண்ணுறதுலாம் இப்போது கவர்மெண்ட்லே அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. நிறைய இடத்துல இப்போது இது மாதிரி கல்யாணம்லாம் நடக்குது, கவர்மெண்ட்டு அப்ரூவலும் இருக்குது, இது சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் சட்டப்படியெல்லாம் நாங்கள் வாழ முடியாது, வேணா எங்கள் சட்டத்துக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னாரு ஊர் தலைவர். போலீஸும், ஐயா, இந்த மாதிரிலாம் பேசினா என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஊர் தலைவர் பக்கத்தில் இருந்த ஒருத்தங்க, ஐயா, போலீஸெல்லாம் ரொம்ப வகைச்சிக்காதீங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளை கொண்டு போய் உள்ளே தூக்கி போட்டு கும்முன்னு கும்மிர போகிறாங்க அப்படின்னாங்க. ஊர் தலைவரும்,
சரி சரி இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போய், சரி இப்போ என்னதான் பண்ணலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ போலீஸும், இந்த கல்யாணம் சட்டப்படி செல்லும், அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 பேருமே மேஜர், இந்த வாழ்க்கையை வாழணுமா வேண்டாமா என்ன பண்ணலான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும், அதுக்கு எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. உங்கள் ஊர் பொண்ணுகிட்ட கேளுங்க, அவங்க எடுக்கிறது தான் முடிவு. மணிமேகலை கையில் தான் இப்போ முடிவு இருக்குது. அவங்க கழுத்தில் இப்போ அந்த தாலி இருக்கணுமா இல்லை வேணாமா, அவங்களுக்கு யார் கூட வாழ விருப்பம்னு அவங்க தான் சொல்லணும். சப்போஸ் அவங்க மகிழினியை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க கூட தான் நான் வாழுவேன், அவங்க கூட தான் நான் போவேன்னு சொல்லிட்டா நாங்கள் சட்டப்படி மணிமேகலையை மகிழினி கூட தான் அனுப்பி வச்சாகணும். குறுக்க நீங்கள் யாராவது வந்தால் உங்கள் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், ஏன்னா இது பெரிய இடத்துலேருந்து வந்த கம்ப்ளைண்ட்டுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க போலீஸ்காரங்க. அப்போது மணிமேகலையோட அப்பாவும் அம்மாவும், எங்கள் பொண்ணு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கள் பொண்ணு எங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லுவா, நீங்களே வேணாலும் கேளுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க. போலீஸும் அதுக்கு, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் பொண்ணு உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டா 2 வெளியூர்காரங்களையும் நாங்கள் அவங்க ஊருக்கு பத்திரமா வழி அனுப்பி வச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஊர் தலைவர், கேளுங்கப்பா, எது கேட்கறதுனாலும் தாராளமாக கேளுங்க, எங்கள் ஊர் பொண்ணு மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாங்க. போலீஸும் மணிமேகலை கிட்ட, உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணுறதுல சம்மதமா, இல்லைன்னா உங்களுக்கு தாலி கட்டின மகிழினி கூட போக சம்மதமா அப்படின்னு கேட்டாங்க. மணிமேகலை எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருந்தா. அப்போ போலீஸ், இனி நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எங்களால் முடிவு பண்ண முடியும், எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் அப்படின்னாங்க. மணிமேகலையும், சார் நான் மகிழினியை தான் விரும்புகிறேன், நான் அவ கூட தான் போவேன், எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுமே மணிமேகலையோட அப்பாவும் அம்மாவும், நாங்கள் இவ்வளோ சொல்லியும் நீ அவ கூட தான் போவேன்னு சொல்கிறல்ல, இனி எங்கள் மூஞ்சிலே நீ முழிச்சிடாத, எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னையோட செத்துட்ட, இனி உனக்கும் எங்களுக்கும் எந்த வித சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு, இவளுக்கும் எங்களுக்கும் இனி எந்த வித சம்மதமும் இல்லை, இனி அவ யாரோ நாங்கள் யாரோ, நீங்கள் எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள், நாங்கள் போட்டுட்டு இப்போவே கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்பெக்டரும் பக்கத்தில் இருந்த ஏட்டையா கிட்ட அவங்க சொல்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி அவங்க 2 பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏட்டையாவும் அவங்க சொல்கிறத எழுதி மணிமேகலையோட அப்பாட்டையும் அம்மாட்டையும் கையெழுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் மணிமேகலையோட அம்மா அவளை பார்த்து, நீ எங்களை வேண்டாம் சொல்லிட்டு அவளை நம்பி அவள் பின்னாடி போகிறாள, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னை அவள் நடு ரோட்டில் நிறுத்திடுவா, ஒரு பொண்ணால் என்றைக்குமே இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது, கண்டிப்பாக நீ எங்கள் அருமை தெரிஞ்சு எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்ப, அப்போ நாங்கள் உன்னை கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க கோபமாக. அப்போ போலீஸும் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட, இனி அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித சம்மதமும் இல்லை, அவங்க உங்கள் பிரச்சனைக்கு வரமாட்டாங்க, நீங்களும் அவங்கக்கிட்ட பிரச்சனைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏட்டையா ஊர் தலைவர்கிட்டையும் அப்படியே 4 பேர்கிட்டையும் சேர்த்து கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஊர் தலைவரும், நாங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ண போகிறோம், எங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னார். போலீஸ் மகி கிட்ட போயிட்டு, மேடம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட பத்திரமா மணிமேகலையை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க, நீங்கள் எதுக்கு மேலே இங்கே இருக்கிறது அவ்வளோ சரியாக வராது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மகியும் சூர்யா மணிமேகலை எல்லாருமே அங்கேருந்து கிளம்புனாங்க. அப்போ ஊர் தலைவர் சூர்யாவை, டேய் இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டார். சூர்யா, என்னையா அப்படின்ட்டு கிட்ட போய் நின்னான். என்னதான் இருந்தாலும் அவள் எங்கள் ஊருக்கார பொண்ணு, அவள் கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சு, வெட்டு ஒன்னத்தான் வெட்டுவேன், அதுக்கப்புறம் தான் உன் ஃப்ரெண்டை வெட்டுவேன் பார்த்துக்கோ அப்படின்னாரு. அதை கேட்டதும் சூர்யா, ஏ மகி, நீ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் வெட்டு வாங்கணுமாக்கும், என்னடா இதெல்லாம் நியாயம் அப்படின்னா. மகி, அது அப்படித்தான் மச்சான், வா போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. அவங்க காரில் போகும்போது மணிமேகலை கண்ணெல்லாம் கலங்கி உட்கார்ந்துருந்தான். அப்போது மகியோட கையை இறுக்க பிடிச்சிக்கிட்டா. மணிமேகலை அவ இருந்த சின்ன கூட்டை விட்டுட்டு ஒரு பெரிய உலகத்துக்குள்ள மகியை மட்டுமே முழுசாக நம்பி அவ கூட போகிறான்.
அந்த புது ஊர் அவளுக்கு எப்படி இருக்க போகுது, மகி அவள் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற போகிறான்னு போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.